இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலே நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு கீழ்ப்படிதல். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். வேதாகமம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவ பக்தர்கள் அத்தனை பேரும் கீழ்ப்படிந்தார்கள். அது யோசேப்பினுடைய வாழ்க்கை. விளக்கம் சொல்ல முடியாத உணர்வுகள், உணர்ச்சிகள். யோசேப்பு திருமணத்திற்கு முன்பே தனக்கு மனைவியாய் நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியானாள் என்ற பொழுது இரகசியமாய் தள்ளிவிட யோசனையாயிருந்தார். ஆனால் அங்கே தேவதூதன் சொப்பனத்திலே சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படியும். உலகம் என்ன பேசும், சமுதாயம் என்ன பேசும்? நீங்கள் 2000 வருடத்திற்கு மேலே ஆயிட்டுங்க, இன்று வரை அவருடைய பிறப்பை குறித்து அவமானமாக தான் பேசுகிறாங்க நிறைய பேர். இன்று வரை அந்த அவமானம் இருக்கிறது என்றால் அன்றைக்கு நேரடியாக இந்த காரியங்களை சந்திக்க வேண்டிய யோசேப்பு பிரதிபலன் எதிர்பாராமல் கீழ்ப்படிந்தார். அதன் பிறகு இயேசு பிறந்தார். இந்த சாஸ்திரிகள் ஏரோது ராஜா அரண்மனையில் போய் விஷயத்தை சொன்னாங்க. ஏரோது கோபம் அடைந்து 2 வயதிற்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்ய சொல்லுகிறார். பயங்கர கூக்குரல். சொப்பனத்தில் மறுபடியும் யோசேப்பிட்ட கர்த்தர் பேசுகிறார். நீ எழுந்து மரியாளையும், நீ எழுந்து தாயையும் பிள்ளையும் அழைத்து கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ. இரவோடு இரவாய் கால்நடையாக எகிப்துக்குள்ளே ஓடி போகிறார்கள். அங்கே வாழ்கிறார்கள். புதிய நாடு, புதிய கலாச்சாரம், புதிய மொழி, சொந்தக்காரங்க யாரும் கிடையாது. அது ஒரு அந்நிய தேசம். அங்கே தான் இயேசு ஆரம்பத்தில் வளருகிறார். அங்கே தான் யோசேப்பு போய் எங்கே குடும்பத்தை காப்பாற்றுகிறார். கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல். ஒவ்வொரு காரியமாய் கொஞ்ச நாள் ஆகிறது. ஏரோது இறந்து விட்டார். அவன் மகன் அர்கலேயு ஆட்சிக்கு வருகிறார். மறுபடியும் தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது. மறுபடியும் எழுந்து மனைவியும் பிள்ளையும் அழைத்து கொண்டு அடுத்த தேசத்துக்கு வருகிறார்கள். நாசரேத்தூரிலே வாசம் பண்ணுகிறார்கள். எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். வீட்டை மாற்றுவது, ஊரை மாற்றுவது, நாட்டையே மாற்றிக்கொண்டு போவது, இதெல்லாம் எவ்வளவு சிரமமான காரியங்கள். எத்தனை சிரமங்கள் வந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லாமே பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாய் ஆசீர்வாதங்கள் அப்படியே நமக்கு வந்து விடாது. நாம் அதற்காக சில தியாகங்கள் செய்ய வேண்டும். அதில் ஆண்டவர் நம்ம பரிசோதிக்கிற மிக முக்கியமான பண்பு கீழ்ப்படுகிறோமா என்று பார்க்கிறார். கீழ்ப்படுகிறவர்களுக்கு சகல ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் உண்டு. இந்த விழா காலங்கள், இந்த பண்டிகை காலங்கள் நமக்கு ஆசீர்வாதமாய் அமைய ஜெபம் பண்ணுவோமா? அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். அதற்கேற்ற கீழ்ப்படிகிற பண்பு எங்களுக்குள்ளே உருவாவதற்கு எங்களை முற்றிலுமாய் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் உம்முடைய சத்தியத்தின்படி எங்களை கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் நீர் மாற்றும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.